ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். இப்போ நம்ம ஸ்டிச்சிடு ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ், திலகம் ஷேப் ஸ்டோன், கிளிப் ஸ்டோன், ஐ ஷேப் ஸ்டோன், ஒயிட் செயின் ஸ்டோன், பால் செயின். ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஃபேப்ரிக்கில் போட்டு நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின் ஃபர்ஸ்ட் லைன் போட்டிருக்கோம். செகண்ட் லைன் வந்து செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். தேர்ட் லைனும் நம்ம வந்து பால் செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். நீடில் இதில் பீட்ஸை ஒட்டி எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் ஒன்று, ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம போடணும். பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக்கில் போட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ் போட்டோம் இல்லையா, நம்ம இதை உள் பக்கம் நீடில் போட்டு நாட் போட்டுக்கலாம். நம்ம எல்லாமே ஒட்டி தான் வச்சுருக்கோம். கடைசியாக வந்து நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம வந்து இதை கட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து ரெண்டாவது லைன் வந்து பீட்ஸ்லாம் போடணும். அதனால் அப்படியே இருக்கட்டும் த்ரெட்டு. இப்போ இதில் வந்து ஐ ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இந்த பீட்ஸை விட்டுட்டு இதில் வந்து ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் 3 சுகர் பீட்ஸு, நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள் பக்கம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோனை ஒட்டிலும் நீடில் எடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு டிஎல் ஒன்று, சுகர் பீட்ஸ் 2 எண்ணம் போட்டுக்கலாம். இதுக்கு நேராக வர்றது மாதிரி போடணும். திரும்பவும் 3 சுகர் பீட்ஸ், நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று. 3 சுகர் பீட்ஸ், ஒரு ஆன்டிக் பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ். அப்போ இதில் வந்து ஒரு பேலும் 2 சுகர் பீட்ஸும். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம ஒன்று போட்டுக்கலாம். இப்போ நம்ம இங்கே பீட்ஸ்லாம் போட்டோம், ஸ்டோனு பீட்ஸ்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு இதில் வந்து நான் ஒரு லைன் பால் செயின், அதுக்கப்புறம் 2M பீட்ஸும், நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸும், ஒரு சுகர் பீட்ஸு, திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஷோல்டருக்கு நேராக வருதுல்ல ஸ்லீவு, இதில் வந்து நம்ம ஒரு ஸ்டோன் போட்டுக்கலாம். திலகம் ஷேப் ஸ்டோனு, பிங்க் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் வந்து நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் வந்து பால் செயின் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். செயின் ஸ்டோன் போட்டு திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பால் செயின் போட்டுட்டு சுகர் பீட்ஸ் ஒன்று, நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம்.
நீடில் வந்து பீட்ஸை ஒட்டி போட்டுட்டு திரும்ப இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி போடுறப்ப தான் உங்களுக்கு ஸ்டிச்சு ப்ளவுஸில் வந்து ஈஸியாக இருக்கும். சுகர் பீட்ஸு, ஆன்டிக் பீட்ஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். இப்போ நம்ம வந்து இதில் ஃபுல்லுமே முடிச்சிட்டோம். பீட்ஸ் எல்லாமே போட்டோம். போட்டுட்டு இது ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு அடுத்தக்கில் போடுறது வந்து இதிலேருந்து கொஞ்சம் மேலே தள்ளி, இது 1.5 இன்ச்சு உயரம் வச்சுருக்கேன். இது வந்து 2 இன்ச்சு உயரம். இதில் எப்படி போட்டிருக்கோமோ அதே மெத்தடில் போட்டுக்கலாம். இதே மாதிரி இதுலேயும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். போட்டுட்டு இதில் வந்து வளைவு போட்டுக்கலாம். இந்த வளைவில் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். ஒவ்வொரு வளைவுலையும் நம்ம கட் பண்ணி போடணும். அப்போ தான் ஷார்ப்பு நல்லாயிருக்கும். ஷார்ட் பகுதி வந்து நீட்டாக வரணும் அப்படின்னா கட் பண்ணி தான் போடணும். ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம் இல்லையா, ரெண்டாவது லைன் வந்து நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுட்டு திரும்ப எடுத்துக்கலாம். திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் பீட்ஸ்லாம் போட்டோம் இல்லையா, போட்டுட்டு இதிலேருந்து நீடில் எடுத்துக்கலாம். அந்த வளைவிலேருந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் 3 சுகர் பீட்ஸ், நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, திரும்ப ஒரு சுகர் பீட்ஸ். இப்போ இதிலிருந்து இந்த வளைவுக்கு நம்ம நீடில் கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த வளைவில்லாம் பீட்ஸ் போட்டுட்டு இங்கே நம்ம வந்து 3 லைன் மட்டும் போட்டு வச்சுருக்கு இல்லையா, இந்த ஸ்டோனு, சுகர் பீட்ஸு, பியல் எல்லாமே இங்கே இந்த லைனில் என்ன போட்டிருக்கோமோ அதே இந்த லைன்லேயும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடிப்பகுதியில் போட்டிருக்கிறது மாதிரியே இதுலேயும் போட்டோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு மேல் பகுதியில் வந்து எம்டியாக இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு வளைவு மாதிரி போட்டு இதில் பால் செயினும் நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். திரும்ப வந்து நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ், அப்புறம் திரும்ப ஒரு லைன் வந்து பால் செயின். இந்த மாதிரி 3 லைன் நம்ம போட்டுக்கலாம். இங்கே போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே 3 லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இங்கே பீட்ஸ் போட்டோம் இல்லையா, போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து நீடில் எடுத்துக்கலாம். இல்லை நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, இது சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். 10 பீட்ஸ் எடுத்திருக்கேன். உள் பக்கம் குத்தி வெளிப்பக்கம் எடுத்துடணும். வெளிப்பக்கம் எடுத்துகிட்டு இந்த சுகர் பீட்ஸ் இருக்கு இல்லையா, 2 பீட்ஸும் பீட்ஸ்குள்ளே நீடில் கொண்டு வந்துடணும்.
போட்டுட்டு ஒரு பியல் ஒன்று ஒரு சுகர் பீட்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸை ஒட்டியில் நீடில் உள்பக்கம் விட்டு இந்த மாதிரி வெளிப்பக்கம் கொண்டு வந்துடணும். திரும்பவும் ஒரு பியல் ஒன்று சுகர் பீட்ஸ் ஒன்று. இப்போ நம்ம இதிலெல்லாம் பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பகுதி வந்து எம்டியாக இருக்கு இல்லையா, இதிலே நம்ம வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து இப்படி கிராஸில் லைன் போடணும். இந்த இடத்துல இந்த எட்ஜ் பகுதியிலேருந்து இந்த மாதிரி ஸ்கையில் வந்து கிராஸில் வச்சுட்டு நம்ம லைன் போடணும். நம்ம இந்த சைட்லேருந்து ஆரம்பித்தோம் இல்லையா, இப்போ இதில் போட்டுக்கலாம். இந்த லைன் மார்க் பண்ணுறது வந்து இந்த பீட்ஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடியே மார்க் பண்ணிவிட்டு போடுங்க. இந்த கார்னர்லேருந்து வைக்கணும் இந்த மாதிரி. இப்போ நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் ஃபேப்ரிக்கில் போட்டு பீட்ஸ் போட்டுக்கலாம். கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போட்டுறணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுடலாம். சும்மா ஃபேப்ரிக் லூப் மட்டும் போட்டிங்கன்னா வந்து கையோட இது வந்துடும், பீட்ஸ் வந்துடும். நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து லைன்லாம் போட்டோம் இல்லையா, போட்டுட்டு இதில் வந்து ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ நிறையா போட்டு ஸ்டோன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்கும். ஸ்லீவ் ஒர்க் வந்து ஃபுல்லுமே முடிச்சிட்டோம். இங்கே பீட்ஸு ஸ்டோன்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே எம்டி இடத்துல வந்து ஒவ்வொரு பீட்ஸ் போட்டிருக்கேன். அங்கங்கே ஒவ்வொரு பீட்ஸ் போட்டோன்னா ரொம்பவே கிராண்ட் லுக்கில் இருக்குது. இப்போ நம்ம வந்து நெக் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். நெக்குக்கு வந்து நம்ம ஸ்லீவுக்கு அடிப்பகுதி வந்து எப்படி போட்டிருந்தோமோ அதே மெத்தடு தான் இதுவும். போட்டுட்டு நான் அங்கங்கே ஒவ்வொரு பீட்ஸ் போட்டிருக்கேன். பாருங்கள், நெக்கும் ஸ்லீவும் முடிச்சோன்னா ரொம்பவே கிராண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.